காரை வாங்குறானுங்க, வீட வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க. The actor should not have an image. ரொம்ப மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டு பண்ண ஒரு படம். இந்த படம் ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து. Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling. Hospitality partner Mango Hill Central Chennai. நயனே ஒரு நல்ல சூப்பர் சீனுங்கிறாங்க, நீங்க என்ன சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அந்த ஒரிஜினல் கட்டெல்லாம் இல்லைங்க, அது வந்து நல்ல பஞ்சில் பண்ண கட்டை தான். அது இந்த கதையை காலையில கேட்டோம், சாயந்தரம் சைன் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து எடுத்து பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் லைனப்ஸ்லாம் வந்து அப்படி பயங்கர கமர்ஷியலா ஜாலியா அப்படி ஒரு யூ டர்ன் வந்து எடுத்துட்டீங்க. ஆமா, அது கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம், அதனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிஜி ஃபிலிமாக தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பயங்கரமான படம்லாம் பண்ணியிருந்தேன். இல்லாட்டி மாமனார் பொண்ணு இன்னும் கொடுக்காம போயிட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பயம் வேறு இருந்தது. என்னென்னமோ ஊருக்கு போகிறோம், மகாராஷ்டிராங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம், சாவர்காவ்னு போகிறோம். 6 நாள் சைக்கிளே ஓட்டேன். அஞ்சலிக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு படம். போனால் ஐயோ பிரேக்கு பிடிக்கலையே அப்படின்னு. நான் அஞ்சலி எனக்கு முன்னாடி வந்து அவங்க பல்ட்டி அடித்து பிறண்டுன்னு போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் கை காலெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி கேச்சு ஐயோ ஓகே அப்படிலாம் கேட்டேன். நோ ஐம் ஃபைன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஐயோ என்னாச்சுன்னு கேட்ட உடனே அஞ்சலி அழ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஜெயிக்கணுங்கிற வெறி. நேஷனல் அவார்டு கிடைக்கும், நேஷனல் அவார்டுன்னு சொல்லி தான் உசுப்பேத்தி விட்டாங்க. நல்லா நேஷனல் அவார்டு போகணும், நேஷனல் அவார்டுன்னு சொல்லி தான் பண்ண படம். அது எந்த அவார்டும் கிடைக்கல அதுக்கு. எங்களுக்கு பிடிச்ச சில சீன்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயினால சில சீன்ஸ் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். சோ ஒன் பை ஒன்னா போடுறோம். சோ நீங்க அந்த சீன் பார்த்தோன்னே உங்களுக்கு தோன்ற விஷயம், மெமரிஸ், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது எது வேணா நீங்க பேசலாம். வாட் எவர் உங்களுக்கு சொல்லணும் தோணுதோ நீங்க சொல்லலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சீன் ப்ளீஸ். அதாவது ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு மத்தியில ரொமான்ஸ் பார்த்திருக்கோம் நாங்க, ஓரளவுக்கு வாய் வச்சு சண்டை போட்டு பார்த்திருக்கோம். ஒரு ஆக்ஷன் சீன் நீங்க நடந்திருக்கே. We were not very comfortable doing this scene. எனக்கு வந்து என்ன சார் எப்படி சார் இந்த மாதிரி நான் கொஞ்சம் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சார் என்ன சார் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி சார் நயனே ஒரு நல்ல சூப்பர் சீனுங்கிறாங்க, நீங்கள் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போது இந்த சீன் எனாக்ட் பண்ணும்போது பயங்கரமாக சிரிச்சுன்னு இருக்கிறோம். சிரின்னு சிரிச்சுன்னு அடிச்சிருவியா டப்புனு டக்குன்னு லோக்கல் பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற இருக்க மாதிரி தான் அந்த சீக்வன்ஸு. தேட்டரில் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக தான் இந்த சீக்வன்ஸே வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணோம். பட் நயன் வாஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் இது இன்னும் இப்படி பண்ணலாம், தேட்டருக்கு வந்து இன்னும் நல்லா பிடிக்கும் இப்படின்னுங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஸோ நாமளும் அந்த ஒரு கீ சீன் ப்ரீ கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இது. அதில் வந்து அந்த பசுபதியோட இது வந்து நான் கொஞ்சம் கேடி வேலைலாம் பார்ப்பேன். ஸோ அப்போ அவங்க வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நீனடி சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு சாங் லீடு, இந்த சாங் லீடுக்கான ஒரு சீக்வன்ஸ் இது. ஸோ அது அந்த ஒரிஜினல் கட்டெல்லாம் இல்லைங்க, அது வந்து நல்ல பஞ்சில் பண்ண கட்டை தான் அது. உங்களுக்கு as ஆக்டரா வந்து இது எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படம் கொடுத்தது? படம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது எங்கள் ப்ரொடக்ஷனில் தான் நாங்கள் படம் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், இயற்கைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். இந்த படம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணுச்சு. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீட் பண்ணணும், ஜனா அவர்கள் மீட் பண்ணணும்னு சொல்லி கணேஷ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த கதையை காலையில் கேட்டோம், சாயந்தரம் சைன் பண்ணிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்விஃப்டாக நடந்த ஒரு கதை. அண்ட் டக்குன்னு அமைஞ்சிருச்சு எல்லாமே. சீக்வன்ஸாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி கொஞ்சம் பயங்கரமாலாம் பண்ணோம். ஸோ டீக்லாம் ஆமாம், பல்லுலாம் கரெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு லோக்கல் பாயா பண்ணியிருப்பேன். எவ்ரிதிங் ஹேப்பன், எல்லாமே மேஜிக் ஆச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக்கான இது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் தான் ஷூட் பண்ணோம். சாதாரணமாக பாண்டிச்சேரியில் நிறைய பேர் ஷூட் பண்ண மாட்டாங்க. பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணாலே படம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்குது. அதாவது பாண்டிச்சேரி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஜிங்ஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க. பட் எல்லா ஜிங்ஸும் நாங்கள் உடைச்சோம். நாங்கள் வந்து நான் கொடைக்கானலில் பண்ணது தான் ராம். படம் கூட பாண்டிச்சேரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே சொல்கிறாங்க சென்டிமெண்ட்டாக, சரி என்ன சார் எடுத்தோன்னே பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணுறீங்க இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நாங்கள் பாண்டிச்சேரிலாம் போய் ஷூட் பண்ணுறோம், என்ன வரவேற்பு, என்ன ஒரு ரெஸ்பான்ஸு.
ஸோ மேக்ஸிமம் வி ஷார்ட் இன் பாண்டிச்சேரி. அண்ட் இந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அது ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு ஏவிஎம் ஓனருக்கே தெரியாது. ஸோ அங்கே பின்னாடி போய் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 days ஷூட் பண்ணோம். அங்கேயே செட்டு போட்டு அங்கேயே இது போட்டு, இப்போ நீங்கள் கூட போய் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. இப்போது இந்த காக்கா கோட்டைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வி ஷார்ட். ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிறந்து வந்தது பக்கா சென்னை பையன் தான். சென்னையில இருந்தா கூட சில பேருக்கு வந்து அந்த ஒரு ஃபீலோட அந்த சென்னை பாஷை பேசுறது அப்படின்றது கேட்க முடியறது இல்லை. நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து அந்த அடி வயிற்றுல இருந்து ஒரு ஆத்மார்த்தமா அந்த சென்னை பாஷை வருது. அது அப்போங்க அது. பட் இப்போ இருக்கிற சென்னை பாஷை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகி என்னென்னமோ புதுசா ஏதோ பேசுறாங்க. ஸோ அது என்ன வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரியல எதுவுமே. அது இப்போ என்னப்பா எல்லாம் இங்கே தானே இருக்கிறீங்க, சிக்கமாயிடுச்சு அதான் சம்திங் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு சொன்னீங்க சிக்கோம், அதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டது இல்லை. அதெல்லாம் இப்போ இந்த மில்லினியல்ஸ் இந்த இவங்க ஜென்சிஸ் எடுத்துன்னு வந்திருக்கிற பாஷை அது. ஓகே, சோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தலாமா? 2 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, 3 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ போடுறானுங்க, ஷூஸ போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் அப்படின்னு அந்த இமேஜ் கான்ஷியஸான ஒரு ஆக்டர் மாதிரி உங்களுக்கு தெரியல. நீங்க அதை பத்தி யோசிச்சதே இல்லையா? The actor should not have an image. That's what I was taught by என்னோட குருஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து எல்லாமே ஆக்டருக்கு இமேஜ் இருக்கக்கூடாது. ஆக்டர் வந்து புழுவாகவும் பண்ணணும், பாம்பாகவும் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற கிராஃபிக்ஸ் லெவலில் வந்து ஒரு கார்ட்டூனாக பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு கார்ட்டூனாக ஒரு பாம்பாக நடிக்கிறோன்னு வச்சுங்க, அந்த பாம்புக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா யூ ரியலி டோன்ட் நீட் எனி இமேஜ் ஃபார் இட்ல. ஸோ ஐ திங்க் ஆக்டருங்கிறது வந்து அது இமேஜுங்கிறது வேற ஒரு பொலிட்டிக்கல் ரீசனாவோ இதாவோ அதுக்கு வந்து வேணால் வச்சுப்பாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர், முதல்ல இருந்தே நான் ரொம்ப கிளியர் தட் நான் வந்து ஒரு ஆக்டராக தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன். அண்ட் நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போய் நம்ம ஒரு ஆக்டராக நம்ம வந்து கலக்கணும். எங்கேருந்து வந்திருக்கான்னு கேட்டால் சென்னையிலேருந்து வந்த ஒரு பையன்ப்பா, அவன் வந்து கலக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அந்த மனப்பான்மையில் தான் வந்தோம். ஸோ ஆக்டருக்குன்னு ஒரு இமேஜ் இல்லை. ஐ திங்க் வி ஆர் ரெப்ரசன்டிங் தி மக்களை வேறு மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, இதாக இருப்பாங்க, சோஷியோபாத்தாக இருப்பாங்க, சைக்கோவாக இருப்பாங்க, அப்புறம் ஒரு லவர் பாயாக இருப்பாங்க, அப்புறம் ஒரு கிரிக்கெட்டராக இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஆல் த ரோல்ஸ் ஐ பிளேட் இட்ஸ் ஜஸ்ட் ரெப்ரசன்டிங் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். ஸோ ஆக்டருக்குன்னு ஒரு இமேஜின் இல்லை. ஐ திங்க் இதெல்லாம் நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த இவ்வளோ கைத்தட்டல் கிடைக்குது எனக்கு. ஐ திங்க் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியர்லேயே வந்து ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட். ஐ திங்க் உங்களோட ஏஜ் மீறின சப்ஜெக்டை வந்து நீங்க எல்லாமே வந்து எடுத்து பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் லைனப்ஸ்லாம் வந்து அப்படி பயங்கர கமர்ஷியலா ஜாலியா அப்படி ஒரு யூ டர்ன் வந்து எடுத்துட்டீங்க. ஆமா, அது கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம், அதனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிஜி ஃபிலிமாக தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பயங்கரமான படம்லாம் பண்ணியிருந்தேன். இல்லாட்டி மாமனார் பொண்ணு இன்னும் கொடுக்காம போயிட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பயம் வேறு இருந்தது. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அப்போது ஐ ஹேட் நோ, நீங்கள் சொன்ன மாதிரி இமேஜோ இதோ அதெல்லாம் இல்லை. ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம், ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம். எனக்கு இன்ன வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. மக்களுக்கு வந்து மக்களோட ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப மேக்ஸிமம் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். அண்ட் ராம் படம் பண்ணும்போது எனக்கு வந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த படம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு நாங்கள் போகிறோம். தமிழ்நாட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேட்டர் ரெஸ்பான்ஸை பார்க்குறோம். சில தேட்டர்லலாம் பயங்கரமாக இருக்கிற ரெஸ்பான்ஸ், சில தேட்டர்லாம் மக்களே வரல. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஊர் பக்கம்லாம் போனால் பிளட்டை பார்த்துட்டு அப்படியே லேடிஸ்லாம் டிக்கெட்டே வாங்க மாட்டேன்றாங்க. ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள், ஏன்னா அம்மா சென்டிமெண்ட் இருக்கிற ஒரு படம் அது. ஸோ அவங்க வந்து அப்போது ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆனோம். பட் அப்போது நாங்கள் வந்து ஒரு மயிலாடுதுறை தான் நினைக்கிறேன், மயிலாடுதுறையில் வந்து அந்த தேட்டர் ஓனர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஜீப்பில் உட்கார வச்சு எல்லாரையும் நீங்கள் சார் எல்லாருக்கும் டாட்டா காட்டிகிட்டே வாங்க சார் அப்படின்னு. வெக்கமாக இருக்குது எனக்கு. நீ யாருன்னே தெரியாது, நம்ம டாட்டா காட்டினோன்னா அவங்களும் யார்ப்பா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. பட் அப்படியே போகிறோம் தேட்டர் பக்கம் போனோன்னா கூட்டம்லாம் சேர ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு மக்கள் படம் பார்த்துருக்குறாங்க, கூட சேர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம கருப்பு இருக்கார்ல, கஞ்சா கருப்பு இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நான் அதை பார்க்குறேன்னா அது அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அது பார்க்கும்போது
ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல டே ஜாப் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ மார்க்கெட்டு இந்த அங்கே இருக்கிற இந்த காய்கறி மண்டியில் இருக்கிற ஒரு மூட்டை தூக்குறவர் போல இருக்கு. அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. இப்படி கூப்பிட்டு நீங்கள் தான் ராமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஆமையா அப்படின்னா. அவரும் வணக்கம் அப்படின்னாரு. அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. கஞ்சா கருப்பை கூப்பிட சொன்னாங்க. ஐயோ கூப்பிட்றாங்க அவனு அப்படின்னு. ஐயா நீங்கள் தான் குதிரைக்காரரா அப்படின்னாங்க. சொன்னா இவர் ஆமையா அப்படின்னாரு. அவர் அப்படியே காலில் விழுந்துட்டாரு. அவர் ஐயா அப்படியே நீ வந்து எங்களை மாதிரியே பண்ணியிருக்கிய அப்படின்னு. ஸோ அன்னைக்கு ஐ டிசைடட் ஐ ஷுட் டூ ரோல்ஸ். இந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு நம்ம அந்த அந்த ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப இதாக அப்படிலாம் பண்ணக்கூடாது. மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணணும். யதார்த்தமாக மக்களுக்கு டக்குன்னு மக்கள் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஹோல் அந்த டிஷ்யூம் அப்புறம் அந்த அப்புறம் இந்த சிவா மனசில் சக்தி. ஸோ எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வாஸ் வெரி கிளியர். தென் அதுக்கப்புறம் திங்ஸ் லைக் அப்புறம் இந்த இப்போது ஐ டிட் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இப்போ கவலை வேண்டாம்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஜென்சி பேஸ்லாம் பண்ணியிருந்தோம். பட் அந்த நேரத்தில் வந்து அந்த படம் சரியாக போகல. பட் நிறைய பேர் இப்போ ரிலேட் பண்ணிக்கிறாங்க அந்த படம் பார்த்துட்டு. பட் சிவா மனசு சக்தி தான் இன்னும் கண்ணாமண்ணான்னு ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ பட் இந்த கட்டுறது தமிழ் பற்றி நம்ம சொல்லும்போதுல அதில் பேசியிருக்கிற விஷயங்கள் அதில் சில சீன் சில ஆங்கிளில் தான் அவங்களை வந்து பார்க்கும்போதே வந்து ராம் சார் மாதிரியே கூட தெரியும். அது ராம் அவரோட லைக் இட் இஸ் ஹிஸ் ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஃபிலிமு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாட்டா இருக்கட்டும், பறவை இருக்கிற பாடி எல்லாமே ஒரு மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவர் வந்து கதை சொல்கிறாரு. நான் ராமசுப்புன்னு தான் சொல்லுவோம். அவர் என்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கதை சொல்லும் போது ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், அண்ணா பொள்ளாச்சியில் தான் கேட்குறேன், அண்ணா இந்த கதை நான் பண்ணலண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னா. ஏன் நீ அவரு அண்ணான்னு சொல்ல, நானும் மாற்றி மாற்றி அண்ணா கூப்பிட்டுப்போம். ஏன் அப்படிங்கிறாரு. இல்லைண்ணா இது பயங்கர இதாக இருக்குது, இது ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணணும். நான் இப்போ தான் ஏதோ நான் ஒரு ஆர்மி படம் பண்ணியிருந்தேன் அப்போது, கீர்த்தி சக்கரான்னு சொல்லிட்டு மோகன்லால் சார். ஸோ அந்த படம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது பண்ணிட்டு வரும்போது சரி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போவோம், இது வந்து ஓவர் போர்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே ஃபைன் நானும் சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன், நான் பண்ணல, நான் விட்டுருங்கண்ணா அப்படின்ட்டேன் நான். அதுக்கப்புறம் இல்லை ஒரு ப்ரொடியூசர்லாம் அவர் பிடிச்சி கூப்பிட்டு வந்தார். கண்ணா முன்னான்னு சம்பளம் சொல்கிறோம், அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. ஐயோ நம்ம மாட்டோம்டா, பண்ணி தாண்டா ஆகணுங்கிற மாதிரி இருந்து ரொம்ப மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டு பண்ண ஒரு படம். இந்த படம் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த டெய்லி அந்த தாடி ஓட்டுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, அப்புறம் என்னென்னமோ ஊருக்கு போகிறோம், மகாராஷ்டிராங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம், சாவர்காவ்னு போகிறோம், 6 நாள் சைக்கிளே ஓட்டுறேன். ஆனந்திங்கிறேன் அஞ்சலிக்கு வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு படம், அவங்க அதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஒரு சைக்கிள் ஒன்று கொடுத்துட்டாங்க, அந்த சைக்கிளில் பிரேக்கே இல்லை. சரி அப்படியே ஒரு தூரமான ஒரு ஷாட் இருந்தது, அப்படியே ஒரு டெலி ஷாட் மாதிரி அவங்க எங்களை ஃபாலோ பண்ணோம். வண்டி 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஐயோ பிரேக்கு பிடிக்கலையே அப்படின்னா. அஞ்சலி எனக்கு முன்னாடி வந்து அவங்க பல்ட்டி அடித்து பிறண்டுன்னு போயின்னு இருக்கிறாங்க. ஐயோ என்ன நான் பிரேக் இல்லைன்னு தானே சொன்னேன், பயத்தில் குதிச்சிட்டாங்க. ஸோ பண்ணால் கை காலெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி கேட்டு ஐயோ ஓகே அப்படிலாம் கேட்டால் நோ ஐம் ஃபைன் அப்படின்லாம் சொல்லிட்டு வண்டி அங்கேருந்து ஒரு வண்டி உடனே பின்னாடியே வந்தது. வண்டியெல்லாம் பின்னாடி போட்டால் திரும்ப அங்கே போகிறோம், நாங்கள் செட்டுக்கு போனால் ஹோல் செட்டே வருது, ஒரு 60-80 பேர் வராங்க செட்டு. ஐயோ என்னாச்சுன்னு கேட்ட உடனே அஞ்சலி அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆமா இவ்வளோ நேரம் நல்லா தானமா வந்திருந்தேன், இங்கே வந்து ஏதோ நான் தள்ளி விட்ட மாதிரி இப்போ நீங்கள் இப்படி ஒரு பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு. பட் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அந்த படத்தில். அண்ட் அது இல்லாமல் சும்மா இல்லாமல் சார் ப்ரோ இது வந்து அண்ணா இங்கே வந்து நீங்கள் ஒரு 3 பீரியட்ஸில் வரீங்க, தாடி இல்லாமல் வரீங்க, தாடி கொஞ்சமாதோடு வரீங்க, தாடி இவ்வளோத்தோடு வரீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரே லொக்கேஷனில் 3 மேக்கப்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த. அண்ட் ஜெயிக்கணுங்கிற வெறி, ஆக்டருங்கிற ஒரு இதெல்லாம் நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், நேஷ்னல் அவார்டுன்னு சொல்லி தான் உசுப்பேத்தி விட்டாங்க. நல்லா நேஷ்னல் அவார்டு போகணும், நேஷ்னல் அவார்டுன்னு சொல்லி தான் பண்ண படம் அது. எந்த அவார்டும் கிடைக்கல அதுக்கு, ஏன்னா அப்ளை பண்ணல மெயினாக. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் இறந்துட்டார். அப்புறம் அந்த அவார்டு மேலே இருக்கிற இதே போயிடுச்சு, சரி மக்கள் கொடுக்குற அவார்டு தான்டா அவார்டு அப்படின்னு சொல்லி
அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே போகிறது இல்லை. யாராவது சார் உங்களுக்கு அவார்டு வாங்கிருங்க, போய் நான் வரலையே அப்படின்ற வேணாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறதே நிறுத்திட்டேன் நான். Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCA Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland Pisapillada Sunland Refined Sunflower Oil. மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling. Hospitality partner Mango Hill Central Chennai.